எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியினுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,000 வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சுச்சுவேஷன், இந்த போர் கண்டினியூட்டி இது ஒரு 5 days வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு போர் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, இல்லை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பெட்ரோலியம் வந்து கேஸ் பற்றாக்குறையெல்லாம் வர்றதுக்கான சான்ஸும் இருக்குமா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபேக்ட் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய இந்த ஒரு டவுன் சைட்லேருந்து இப்போ சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 800 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அதாவது 22,480 இருந்து இப்போ நேத்திக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து ஒரு 400 புள்ளிகள் அதிகரித்து 23,310 க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ரேலி இந்த ஃபினான்ஷியல் இயரினுடைய அப்சைட் க்ளோசிங்காக இந்த ரேலி வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஹாலிடேங்கிறதுனால நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பையவோ செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 minute சார்ட்டு. இது வந்து ப்ரீவியஸ் டேக்கான மூவ்மெண்ட். ஏன்னா அதாவது வென்ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,470 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,500 வரைக்குமே வந்திருக்கு. இந்த 23க்கு மேலே நம்ம வந்து பையிங்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே வந்து அதுக்கு லெவலுக்கு மேலே 23,080 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து 460 வரைக்கும் மேலே போயிருக்கு. க்ளோசிங் வந்து 23,300 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இன்றைக்கான வேர்ல்டு மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மிக்சடாக இருந்தாலும் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு தான் வந்து கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு டவுன் சைட் கொடுத்துருந்தாலும் நாளைக்கு இதனுடைய எஃபெக்ட்டு நம்ம மார்க்கெட்டில் எப்படி இருக்கும். இப்போ அடுத்த நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டே வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,220 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா 23,150 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது 23,080 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அடுத்தது நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான 23,380 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,420 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,520 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பையபோ செல் பிலோ, ஏன்னா வாரத்தினுடைய கடைசி நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. இதனால் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி 23,500க்கு மேலே இந்த ஃபினான்ஷியல் இயரினுடைய நிஃப்டி வந்து க்ளோஸ் வைக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 23,350 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். 23,320 500 ரேஞ்சுக்கு மேலே கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து 450 520 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி 350க்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியலங்கிற பட்சத்தில் கீழே வந்துச்சு அப்படின்னா நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 23,200க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சம், அதாவது இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது, 23,200 கீழே இருக்குது, 23,200 பிரேக் பண்ணி மேலே வர முடியலைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது வந்து 23,080 23,000 வரைக்குமே வரதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ்.
இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.